ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஷிகிமோரிஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இனுசாக்கா நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்கிட்ட மூவி போக 2 டிக்கெட் இருக்கு, நான் கண்டிப்பாக போக மாட்டேன், நீ இதை வச்சுக்கோ, வேற யாரையாச்சும் நாள் கூட்டிட்டு போ, சண்டே வரைக்கும் இந்த டிக்கெட் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஷிகிமோரி நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவில் பார்க்கவும் டக்குனவா திரும்பிக்கிட்டு ஷிகிமோரி படத்துக்கு வாரியா அப்படின்னு நம்ம ஹீரோ வரேன் அப்படின்னு வா சொல்றா. நீ எப்போ ஃப்ரீ எப்பவுமே ஃப்ரீ தான் அப்படின்னு வா சொல்றா. சரி அப்ப நாளைக்கு போலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா அப்படின்னு வா சொல்றா. ஃபர்ஸ்ட் டைமா நாளைக்கு நாங்க படத்துக்கு போக போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவோட பேட் லக், அவங்க வெளியே போனாலே திடீர்னு மழை வந்துருது. நம்ம ஹீரோவோட பர்ஸ் காணாம போயிருது. நான் என்னதான் இப்படி பண்ணாலும் ஷிகிமோரி எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா நாளைக்கு அப்படி நடக்க கூடாது, வர்ஸ்டா என்ன நடந்தாலும் நான் அதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ 3 கூட பர்ஸ்ல கயிறை கட்டி வச்சுக்கிட்டுதான். ஒருவேளை நனைஞ்சிட்டா தோத்துறதுக்கு தவலை அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்து வச்சிருக்கான். ஊருக்கு போற மாதிரி பெரிய பேக வச்சிருக்கான். நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை தூக்க முடியாம கீழே விழுறான். அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து பாக்குறாங்க. ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஓவர் மேக்கப் போடாம எப்படி கியூட்டா தெரியுது அப்படின்னு ஷிகிமோரி ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கா. நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லி அவ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா உட்காந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கா. எந்த போடுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ குழப்பி போயிருக்கா. ஷிகிமோரியோட பிரதர் வந்து என்ன ஒரே சவுண்டா இருக்குன்னு கேட்குமோ, அவளுக்கு நான் ஒன்னும் சவுண்ட் போடல அப்படின்னு வா சொல்றா. நாளைக்கு எங்கேயோ வெளியே போறியான்னு அவன் கேட்குமோ, ஆமா ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன்னு வா சொல்றா. எந்த ஃப்ரெண்டுன்னு அவன் கேட்கறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு வா சொல்லவோ, சரி ஓகே நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். என்னோட பெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி நினைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அவன் வீட்டுல இருந்து கிளம்புறான். வீட்டை விட்டு கிளம்பவுமே அவன் எடுத்து வச்ச பேக் வந்துடுச்சு. ரோட்ல அழுதுட்டு இருந்த ஒரு பொண்ணாவா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கான். எப்படி இந்த மாதிரி எனக்கு பேட் லக்கா நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் இன்னைக்கு ரொம்பவுமே சீக்கிரமா கிளம்பிட்டேன். சோ இன்னைக்காச்சும் நான் சொன்ன டயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஷிகிமோரி நம்ம ஹீரோக்கு முன்னாடியே வந்து நிக்கிறா. அவ பாக்க ரொம்பவுமே கியூட்டா இருக்கா. ஹாய் இசுமி. அவன் என்னாச்சும் ஒரு மாதிரி இருக்கிற, என் ட்ரெஸ் எதுவும் சரியில்லைன்னு அவ கேட்கவும், இல்ல நீ பாக்க ரொம்ப கியூட்டா இருக்கன்னு சொல்லுவோம். நீயும் தான் அப்படின்னு அவ சொல்றா. தியேட்டர் இருக்கிற இடத்துக்கு இவங்க 2 பேருமே ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. நாங்க போய் மூவி பார்ப்போம், அதுல அந்த மாதிரியான சீன் வரும், உடனே எங்களுக்குள்ளயும் அது நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கற்பனையா யோசிச்சு பார்த்து வைக்கப்பட்டு இருக்கான். என்னாச்சு இசுமி உன் ஃபேஸ் ரெட்டா இருக்கு, ஃபீவரான்னு கேட்கும். அதெல்லாம் இல்ல, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் தான் அப்படின்னு அவ சொல்றா. ரொமான்ஸ் மூவி ஒரு ஆக்ஷன் மூவி இருக்கு, ஷிகிமோரி இதுல எதை சூஸ் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எந்த படத்துக்கு போலாம் நம்ம ஹீரோ கேட்குமோ, உன் விருப்பம் அப்படின்னு வா சொல்றா. ஷிகிமோரி இந்த தடவை அது நடக்காது, நீ எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்க, நான் ஏதாச்சும் கேட்டாலே உன் விருப்பம்னு சொல்லிட்டு, அப்ப நான் உன்னோட விருப்பத்தை எப்பதான் தெரிஞ்சுக்கிட்டது, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டணும், சோ இந்த தடவை நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பலூன் அப்படின்னு ஒரு ஹாரர் மூவி இருக்கு, அந்த படத்துக்கு போலாம் அப்படின்னு வா சொல்றா. பேய் படமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சோஷியல் மீடியால இந்த படம் ரொம்பவும் சூப்பரா இருக்கு, பயமா இருக்குன்னு வர சொன்னாங்க. பயமா இருக்கிறது ஒரு வகையில சூப்பரா தானே இருக்கும் அப்படின்னு வா சொல்றா. ஆமா ஈசுமி உனக்கு ஓகே தானே வா கேட்குவோம். ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒருத்தன் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். ரம்பத்தை எடுத்துட்டு ஒருத்தன் வெட்டுறதுக்காக வரான். இந்த மாதிரி சீனியை நான் தனியா உட்காந்து பாத்திருக்கேன், பயந்தது இல்ல. தியேட்டர்ல தான் கூட நிறைய ஆளுங்க இருப்பாங்களே, எனக்கு பயம் இருக்காது. பட் ஷிகிமோரி இதை பார்த்து பயந்து என் தோல்ல சாந்திக்கிட்டானா, கவலைப்படாத நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிளான் போடுறான். கவலைப்படாத, உனக்கு பயமா இருந்தா நான் பக்கத்திலே தான் இருக்க சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த மூவியோ ஸ்டார்ட் ஆகுது. இல்ல நான் தப்பா கெஸ் பண்ணிட்டு இது ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பயப்படுறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஷிகிமோரி நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டா. நம்ம ஹீரோ ரொம்பவே பயப்படுவோம். அவ ஸ்ட்ராங்கா கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சாரிப்பா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கும் இது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவ்வளவு ஹாப்பி ஆகுறா. சரி நெக்ஸ்ட் போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க 2 பேரும் கடைக்கு போறாங்க. ஒரு ஃபுட்டை பாக்குறான். பட் அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு. கவலைப்படாத ஷிகிமோரி, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக நான் நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ பர்ஸை பார்த்தா பர்ஸை காணும். தொலைஞ்சிடக்கூடாது கயிறு கட்டி வச்சிருந்தேன்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த கயிறே அந்த போய் இருக்கு. சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, பரவாயில்ல இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் அங்க வராங்க. ஹாய் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி சொல்லுவோம். அதுக்குள்ளேயே அம்மா அப்பாவா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா பாக்குறாங்க. பர்ஸ் தொலைஞ்சிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஏன்னா இது ஒரு 500 தடவைக்கு மேல இருக்குமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு, சரி நம்ம வீட்டுல போய் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவோம். ஆனா ஷிகிமோரி அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எனக்கு ஓகே தான், நம்ம எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி சொல்றா. ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மாதிரி ஃபுட் எல்லாம் சூப்பரா இருக்கே அப்படின்னு ஷிகிமோரி சொல்லுவோம். உனக்காக இது கூட பண்ண மாட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஃபுட் எடுக்கலான்னு போகவோ கரண்டி கை தவிர கீழே விழுந்து அது ஃபோர்க் அடிச்சு ஃபோர்க் நம்ம ஹீரோ மூஞ்சில குத்த வருது. டக்குனு ஷிகிமோரி பிடிச்சிருதா. உனக்கு எதுவும் அடிப்படையிலே நம்ம ஹீரோ கேட்கும். எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு வா சொல்றா. வா இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு வா சொல்லுவோம். இந்த இதை எடுத்துக்கோ நம்ம ஹீரோவோட அப்பாவா அம்மாவும் ஸ்பெஷலா இருக்கிற நிறைய சாப்பாடு அவளுக்கு கொடுக்குறாங்க. அவங்க எப்பவும் இப்படிதான் தப்பா எடுத்துக்கிறாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் ஹாப்பியா தான் இருக்கேன், ஏன்னா வீட்டு சாப்பாடு இப்பதான் சாப்பிடுறேன் அப்படின்னு வா சொல்லிட்டு, அச்சோ அவங்க மூட ஸ்பாயில் பண்ண அப்படி சொல்லலாம் அப்படின்னு வா சொல்லுவோம். பரவாயில்ல ஷிகிமோரி, நீ எப்பனாலும் இங்க வந்து சாப்பிடலாம், இதுவும் வீடு மாதிரி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் சாலட் செய்யறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிளம்பிட்டாங்க. நான் சின்ன பிரேக்
கேட்கறதுக்கு தானே அவங்க அப்பா வந்து இவங்க 2 பேரையும் ஒண்ணா தனியா விட்டுட்டு போயிருந்தாங்க. நீங்க வந்ததுல நான் கொஞ்சம் பதட்டமாவே இருந்தேன். ஆனா நீ பரவாயில்ல நார்மலா இருக்கே நம்ம ஹீரோ சொல்லவும், நான் லவ் பண்ற பையனோட வீட்டுல இருக்கேன், எனக்கும் பதட்டம் இருக்குதான் செய்யுது அப்படின்னு சொல்றா. நான் வேணா வாஷ் பண்றதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சிக்கி மாதிரி கேட்கறா. நீ போய் ஏசிமி கூட பேசிட்டு அவங்க சொல்லவும் அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்றா. மதியம் சாப்பிட்டது எப்பவும் இப்படிதான் தூங்கிடுவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அவனோட சின்ன வயசு போட்டோ எதையாச்சும் நீ பாக்குறியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஒரு நீவா ரொம்ப ஊக்கப்படுறா. சரி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா கேக்குறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. சின்ன வயசுல இருந்தே அவனை நான் வெளியே அனுப்பும் போது எப்பவும் அவன் அடிப்பட்டே தான் வீட்டுக்கு திரும்ப வருவான். கேர்ஃபுல்லா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு என்னையதான் அவன் சமாதானப்படுத்திட்டு போவான். ஒவ்வொரு நாள் அவன் வீட்டுக்கு வரும்போதோ கண்டிப்பா ஒரு காயத்தோட தான் வருவான். அப்படியே 16 வருஷம் நடக்கும். அது எனக்கு பழகிடுச்சோ என்னமோ தெரியல. ஆனா எப்ப அவனுக்கு அடிப்பட்டாலுமே கூட அவன் தன்னை பத்தி கவலைப்படாம மத்தவங்களை பத்தி தான் யோசிப்பான் அப்படின்னு அவங்க அம்மா பேசிருக்கும் போது பிளேட்டை கீழே விடவும் டக்குனு ஷிக்கிமோரி பிடிச்சிருதா. நம்ம 2 பேருக்குமே தெரியும் அவனுக்கு பேட் லக் ரொம்பவும் அதிகமா இருக்குன்னு. அவன் கூட இருக்கிறதுனால எப்பவோ பிரச்சனை தான் வருதுன்னு அவனை விட்டு போயிட மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், அவனுக்கு பேட் லக் இருக்குன்னு சில பேர் கலாய்ப்பாங்க, சில பேர் அவனை பாவமா பார்ப்பாங்க. ஆனா இது ரெண்டுமே நான் கிடையாது. அவன் லைஃப்ல இத்தனை நாளா அவன் பிரச்சனைகளை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கான். கஷ்டம்னா என்னன்னு மத்தவங்கள விட அவனுக்கு தான் நல்லா தெரியும். அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவன் தன்னை பாவமா பார்த்ததுல மத்தவங்கள தான் கேர் பண்ணுவான். அவனை மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்ல. சோ நீங்க கவலையே படாதீங்க, எப்பவும் நான் அவன் கூட இருந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், என் முன்னாடியே சீட்டிங் பண்றியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்காங்க. இப்ப நம்ம ஹீரோவா அவங்க அம்மா எழுப்புறாங்க. நம்ம ஹீரோ டைம் பார்த்துட்டு அச்சோ ஷிக்கிமரியை வீட்டுல கொண்டு போய் விடணும்னு எந்திக்கிறான். ஷிக்கிமரி நம்ம ஹீரோவோட அப்பா கூட கேம் விளையாண்டுட்டு இருக்கா. 2 பேருமே டை ஆகுறாங்க. நான் தூங்கி எந்திக்கிறதுக்குள்ள இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இது உன் வீடு மாதிரி எப்பனாலும் நீ வரலாம் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோ வெளியே கிளம்புறான். சின்ன வயசுல இருந்த மாதிரியே இப்ப நம்ம ஹீரோ முகத்துல அதிகமா காயம் இல்ல. அதை நினைச்சு நம்ம ஹீரோ அம்மா ஹாப்பி ஆகுறாங்க. இன்னைக்கு நிறைய நடந்துச்சுட்டு சாரிப்பா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஸ்லீப்பிங் ஃபேஸ் நான் ரசிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவோ, அச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. பரவாயில்லப்பா நீ கியூட்டா தான் இருந்த அப்படின்னு சொல்றா. ஆமா ஈஸிமி உனக்கு எந்த மாதிரியான மூவி பிடிக்கும் அப்படின்னு கேட்கவும், ஃப்ரெண்ட்ஷிப் ரொமான்டிக் இந்த மாதிரி பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு மூவிக்கு போலான்னு சொல்றா. அடுத்த வாரம் அந்த மாதிரி ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது நம்ம போலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.